ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு விஜய் பார்வதியோட விஷயங்கள் அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பழைய பார்வதியை நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்தாச்சு. கமருதீன் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சிட்ருப்போல வெளியில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு இது புரியவே மாட்டேங்குது, அதை எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அந்த விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சாண்ட்ரா அப்புறம் விஜய் பார்வதி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நைட்டு சாண்ட்ரா கிட்டே வந்து கமருதீன் வந்துட்டு, அக்கா அந்த பொண்ணு ரொம்ப மோசம், செல்ஃபிஷு, ஒரு கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள், நான் அதனால தான் அவகிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அப்படிலாம் பேசியிருப்பார். அப்பயே அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நீ ஏன் வாக்குமூலம் வாங்குற அளவுக்கு போனேன், அப்படி உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு மைண்டுக்குள்ளே பாதிச்சிருந்ததுன்னா நீ அதை கோர்ட்டில் கேஸாகவே போட்டிருக்கலாமே. கேட்டவொன்னே அவருக்கு இல்லை வெளிப்படையாக எல்லார்ட்டையும் எதுக்கு நம்மளே வந்து போட்டு கொடுத்தாம உடச்ச மாதிரி ஆகிடணும், இப்போ நீ இப்போ பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு அந்த மாதிரி அவங்க ஒரு டோலில் கேட்டிருப்பாங்க. அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமருதீன். ஏன்னா கமருதீன் வந்து அவங்ககிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் விஜய் பார்வதியை பற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே விஜய் பார்வதி கமருதீனை பற்றி எதுவுமே சொல்கிறது கிடையாது, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே அவங்க ஒரு அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சாண்ட்ரா வேண்டாம் கனி வேண்டும் சொல்லும்போது விஜய் பார்வதி அங்கே ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒன்று சொன்னாங்க பாருங்கள். அங்கேயே அவங்க டோட்டலாக ஆஃப், இனிமேல் விஜய் பார்வதி கூட தான் நம்ம பயணத்தை ஓட்டணும்னு. விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இல்லைன்னா, அமித் இருந்தார், அமித்தும் போயிட்டார், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு போது இது ஒரு செம்மையாக வந்து அமைஞ்சது அவங்களுக்கு. ஸோ இப்போ காலையில் என்ன பேசுகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கமருதீனை பற்றின அப்படியே உடைக்கிறாங்க. ஸோ ஒரு ஷோவுக்காக என்ன அவன் வந்து பயன்படுத்திருக்க, என்ன பலியாட ஆக்கியிருக்காம, அதாவது உனக்கு இந்த ஷோவில் ஓட்டுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நான் என்ன நீ யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்ட ஒரு காரணத்துக்காக என்னை நீ வந்து வில்லானிக்காக இருக்கன்னு சொல்கிற, அப்புறமா வந்து ப்ரூட்டல்ன்ற, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நீ இதெல்லாம் வந்துட்டு உன்னோட மூட் சிங்கால தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிருப்பார். அந்த மாதிரி சொல்கிறேன், உன்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாண்டி அப்படின்னு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி இது பண்ணாங்க. என்னை கேட்குறான், உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றான், என்ன அவன் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவன் இவ்வளவும் பேசுகிறான். அதே மாதிரி அப்போ உனக்கு வந்து நான் வந்து இந்த ஷோக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பலியாடா அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தானே, நான் பாட்டுக்கு சிவடேன்னு இந்த கேம் விளாண்டுட்டுருக்கேன், என்னை வந்து உன்னோட காதல் வலையில் விழ வச்சுட்டேன், இதுதான் நான் கேட்டேன், இதுக்கு நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்கே சொல்கிறாங்க. கூட வந்துட்டு சாண்ட்ரா கிட்டேயும் சொல்கிறாங்க, உங்ககிட்ட அவன் என்னை பேசவே வேணான்னு தான் சொல்லி வச்சுருந்தான், அவங்க வந்துட்டு உன்னை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லியிருந்தான். நான் தான் வந்துட்டு சரி, எனக்கு வந்து அன்றைக்கி நீ வந்து அந்த நைட்டை வந்து அவங்க ரொம்ப அழுது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டே, ரெண்டாவது நாள், மூணாவது நாள், அதுக்கப்புறமா சாண்ட்ரா அதுக்கும் கலாச்சிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி, எப்படி நீங்கள் தனியாக போய் படுக்கலான்னு. அதுக்காக வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸில் வெளியே வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, வெளியில் தூங்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த டைம் வந்து நின்னது வந்து விஜய் பார்வதி மட்டும்தான். அதனால் வந்து விஜய் பார்வதி கிட்ட கமருதீன் சண்டை போட்டுருப்பார், நீ அந்த பொண்ணுக்கிட்ட அவங்களுக்காக நீ வெளியே போகிற, அவங்க ஒன்றை வச்சு கேம் வராங்க எவ்வளோ தான் சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பார். அதையும் போட்டு உடைக்கிறாங்க. வேறு அவ்வளோதான், நீங்கள் வந்து என்னை பற்றி அவ்வளோ மேடையில் வந்துட்டு ஒரு பெண்மை அவ்வளோ அழகாக பர்சனலாக சொன்ன விஷயத்தை வந்து போட்டு நீ இது கலாய்ப்ப. அப்புறம் நான் இது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் கமருதீனை பற்றி அவங்க பேசுகிறாங்க, பேச வச்சுட்டார். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமருதீனை பற்றின விஷயங்கள், இதுக்கப்புறம் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அதனால தான் ஒரு விஷயம் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், இந்த ஓப்பன் நாமினேஷனில் வந்துட்டு கமருதீனை வந்து விஜய் பார்வதி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. செம்ம மாசான சம்பவம் இருக்குது போல இருக்குது, பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.